ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ அனைவருமே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கிறீங்கன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. தினசரி நம்ம வீடியோக்களை நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றுபவர்களுக்கு தீப திருநாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் செவ்வாய் பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். மேலும் இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5 குடையவன் உச்சமடைந்து காணப்படுவது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே. 9 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறதுனால ராசி அதிபதி வலுவாக 2ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறதும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எனவே இந்த மாதிரி அற்புதமான சூப்பரான கிரக அமைப்புகள் நிறைய இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பண வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. குறிப்பாக நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எந்த அளவுக்கு அதிகமான முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள். பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்குங்க. அதனால உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகும். உங்க கருத்துக்களை மற்றவங்களுக்கு நீங்க தெரிவிக்கிறதுல இன்னைக்கு நீங்க வெக்கமைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா உங்க கருத்துக்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஸோ உங்க கருத்துக்களை தாராளமாக நீங்க வெளியிடலாம். உங்களுடைய புதிய ஐடியாக்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தால் போதுமானது. இந்த தினம் உங்களுக்கு முயற்சிக்கேற்ப பாராட்டுகளும் அள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக இன்னைக்கு அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த உறவுகளானது இன்னைக்கு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வு வேணுமோ அந்த அளவுக்கு உயர்வான சூழ்நிலைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு அலுவலக பணிகளில் இன்னைக்கு இங்கே கெத்த காட்ட முடியுங்க. உங்கள் பேச்சு திறமை மூலமாகவும் அலுவலக பணிகளில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அது மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இப்பொழுது சாதகமான சூழ்நிலை சிறப்பாக அமைகிறது. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகும். ஸோ கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய அப்ரோச்சில் இன்னைக்கு மாறுபட்ட சில எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் அணுகுமுறை மூலமாக சில மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அசைய சொத்துக்களை வாங்கலாம் அல்லது விற்கலாம். உங்களுக்கு நல்ல லாபத்தோடு அது விற்கும். ஸோ அந்த மாதிரி அசைய சொத்துக்கள் சம்பந்தமான வாங்கல் விற்றல் எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்தி கொண்டால் அதிகமான தன லாபத்தை நீங்கள் அசைய சொத்துக்கள் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க. வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகக்கூடிய யோகம் அதன் மூலமாக உருவாகும் உங்களுக்கு. எனவே அசைய சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளாக அமையும். வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம். வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்குது. உங்களது வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல தன லாபம் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கும். அதனால பண வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வளர்ச்சி இன்னைக்கு கண்டிப்பாக கூடுங்க. வருமானம் அதிகரிக்க நிறைய வழியமைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உதயமாகும். ஸோ வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க இன்னைக்கு. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் சக ஊழியர்கள், கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடம்லாம் நீங்கள் வளைந்து கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. சில பேர் தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது. ஸோ பொருட்சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் காதலர் கூட எங்கேயா வெளியே போகிறீங்கன்னா அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க.
குறிப்பாக உங்களது காதலருக்கு பிடிக்காத ஆடைகளை எல்லாம் நீங்கள் அணியக்கூடாது. அவருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் வேணுங்க. கொஞ்சம் கடினமான ஒரு பேலன்ஸ் இல்லாத வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா திரும்ப பெற முடியாது. ஸோ வார்த்தைகளை நீங்கள் யார்கிட்டையும் தீய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இன்னைக்கு வார்த்தைகளை செலக்ட் பண்ணி பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு தரும். பணம் தொடர்பான பிரச்சனைகள், பெரும்பாலான பிரச்சனைகள் இன்னைக்கு கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியுங்க. பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்பிக்கையான சில நபர்களுடைய ஆலோசனைகளை இன்றைய தினம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப தகராறுகள், சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட்டால் அது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால தகராறுகள் ஏற்படும் போது நீங்கள் அமைதியாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு அறிவு பெருகக்கூடிய நிறைய வகையில் நிறைய கண்காட்சிகள், சில பொருட்காட்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. ஸோ அந்த மாதிரி புதிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு சில பேர் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதனால இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதை நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை யாராலும் குலைக்க முடியாது, உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் மூன்றாம் நபர் தலையீடுகளை அனுமதிக்காதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் சில தகராறுகளை உண்டு பண்ணும். அதை தவிர்த்து விட்டால் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் கலருங்க. ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். ஸோ ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. இன்றைக்கு தினத்துக்கு என்ன அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு அள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாங்க. அலுவலக பணிகளில் நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் சிறப்பாக அமையுங்க. பாராட்டுகள் கிடைக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்போ சாதகமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகிறது நல்லதுங்க. சக ஊழியர்கள்கிட்ட கூட வளைந்து கொடுத்து போகணும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக அமையும். உங்களுடைய அணுகுமுறையில் சில மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அனுசரித்து போங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் மகிழ்ச்சியான சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.